பாடகி சுசித்ரா பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்திருக்க பேட்டியில் தனுஷ், த்ரிஷா போன்றோர் மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. மேலும் கார்த்திக் குமார் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர்னு அவரும் தனுஷும் ஒரே அறையில இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில தன்னை தன்பாலின ஈர்ப்பாளர்னு சுசித்ரா சொன்னதுக்கு பதிலடி கொடுத்த கார்த்திக், நான் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளரா இருந்தா அதை வெளியில சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. மேலும் சுசித்ரா என்னை பத்தி பேசக்கூடாதுன்னு கோரி ₹1 கோடி எனக்கு அவர் தர வேண்டும்னா மான நஷ்ட வழக்கை தொடர்ந்திருந்தாரு கார்த்திக். அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் கார்த்திக் குமார் பத்தி பேசுறதுக்கு சுசித்ராவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணையை ஜூலை மாசத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கிடையில சுசித்ரா சில தினங்களுக்கு முன்ன பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த நிலையில கார்த்திக் குமார் தொடர்ந்த வழக்கு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ நீதிமன்ற தடையை மீறி சுசித்ரா தொடர்ந்து பேசுறாங்கன்னு கார்த்திக் தரப்புல முறையிடப்பட்டுச்சு. அப்போ சுசித்ராவுக்கு நோட்டீஸ் சென்றடையாததால வழக்கு விசாரணை 22ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காரு நீதிபதி.